மகா செய்கிற வரலட்சுமி விரதத்தில் வந்து சூர்யா வந்து வேணும்னே வந்து மகா வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாமல் விட்டுறாரு. அடுத்து வந்து மகா வந்து வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதனால் வந்து சூர்யா வேறு வழி இல்லாமல் மகாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி 3 மாதம் டைம் வந்து மகா கிட்ட கேட்குறாரு. நீ வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 3 மாதத்தில் உங்ககிட்ட நான் அன்பாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என் மனசு கண்டிப்பாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து மகாவும் சரின்றாங்க. இந்த சூழ்நிலையில் மகா கிட்ட அன்பாக எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து மகா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டு டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக சூர்யா வந்து ஃபோன் பேசிகிட்டே வந்து அப்படியே வந்து கோலத்தை வந்து மிதிக்க வந்துடுறாரு. உடனே வந்து ரொம்ப பயந்து கத்திடுறாங்க நம்ம மகா. ஒரு கோலத்துக்கு போய் ஓவராக பண்ணுற, இப்போ என்ன அது நான் கீழே விழுந்தேன்னா நீ கத்தலை நான் என்ன பண்ணுறது சொல்லு, கால் கை உடையாது, தேவையில்லாம் பண்ணிகிட்ருக்க, இப்போ ரொம்ப முக்கியம் அந்த கோலம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே வந்து மகா வந்து அதுதான் நீங்கள் விழலை அப்படின்றாங்க. அடுத்து வந்து கரெக்டாக அந்த டைமில் தாத்தா வந்து அங்கே வராரு கார்டனுக்கு. அப்போ வந்து பார்த்துடுறாரு சூர்யா. ஐயோ தாத்தா வராரு, இப்போ போய் மகாவை நம்ம திட்டிகிட்டு இருக்கோமே, அப்புறம் அவர் தப்பாக நினச்சிப்பாரு, அவருக்கு வேறு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, கோலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி கோலத்தை நான் பார்த்ததே இல்லை, ஏங்க இப்போ தானங்க சொன்னீங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் எப்போ சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன், உன் காதில் தப்பாக விழுந்திருக்கு, எப்படிப்பட்ட டிசைன் பண்ணுறேன் நீப்பா, இந்த மாதிரி டிசைனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த டிசைன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே பாரு, இந்த மாதிரி டிசைன்லாம் உனக்கு பண்ண தெரியும், என்கிட்ட சொல்லவே சொல்ல, நைட்டெலாம் கோலம் பூக்கெல்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி டிசைன் தானா, எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை நான் வந்து சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லியிருக்க கூட மாட்டேன், இவ்வளோ சூப்பராக போடுற செம்ம டேலண்ட், எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கின நீ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைம் கரெக்டாக வந்து நம்ம ராஜலட்சுமி அங்கே வந்துடுறாங்க. பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சூர்யா வந்து மகாவை பாராட்டுறதை பார்த்துட்டு, இங்கே பாரு இந்த மாதிரி கோலம்லாம் எங்கள் அம்மா வந்து போடவே தெரியாது, எங்கள் அம்மாவோட நீ தான் சூப்பராக போடுற, எங்கள் அம்மாக்கெலாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க போட்டால் சிக்கலாக போட்டுருவாங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்காது, இந்த மாதிரி பூ போட்டால் தான் அழகாக இருக்கும், அது கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கணும் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து ஐயோ அம்மா பார்க்குறாங்களே, நம்ம மகாவை சந்தோஷப்படுத்தணும், தாத்தாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து அம்மா விட்டுட்டோமே, ஐயோ அம்மா முறைக்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து சித்ரா அவங்க வந்துடுறாங்க. பாத்தி அவன் பிள்ளைய எப்படி வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு, பாரு மகாவை எப்படி பாராட்டுறான் பாரு, அதுவும் ஒன்றை வந்து எப்படிலாம் சொல்கிறாரு பார்த்தியா சூர்யா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. ஐயோ போச்சு, அம்மா கிட்ட நல்லா மாட்டணும், எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படி சொல்லிட்டு, ஸ்கீப்பிட்ட ரொம்ப நல்லா பண்ணுற நீ கோலம் சூப்பர், இதே மாதிரி தான் தொடர்ந்து நீ பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாரு. உடனே வந்து சூர்யாவை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து இவர் என்ன திடீர்னு பாராட்டுறாரு, ஒன்றும் புரியல, இது வரைக்கும் நம்ம எவ்வளோ வாட்டி கோலம் போடுறோம், இந்த வீட்டுக்கு வந்து நிறைய கோலம் போட்டோம், ஆனால் ஒரு வாட்டி கூட அந்த கோலத்தை பார்த்து பாராட்டினதே இல்லை, இப்போ திடீர்னு பாராட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூர்யாவை பார்த்துட்டு சூர்யா இங்கே வாப்பா அப்படின்னோடனே, என்ன தாத்தா பரவாயில்லப்பா, பொட்டாட்டியை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் நம்ம பாராட்டணும், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா நீ நல்ல வேலை செஞ்சப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாரு. நல்ல காலம் தாத்தா சந்தோஷப்பட்டார், நம்மளுக்கு அது போதும், ஆனால் அவன் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இதோட முடியுது.